Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கேவலம் இந்த பணத்தை கொடுத்து கட்டின பொண்டாட்டிய துரத்த பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, பணமா இலக்கியாவான்னு கேட்டா நான் பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இலக்கியாவோட கையை தான் பிடிப்பேன். இதோ பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன், ஆனா இலக்கியாவோட கையை எப்ப பிடிப்பேன்னு தான் தெரியல. நீங்க கொடுத்த 2 கோடியை நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல, இன்னும் கூட நான் சம்பாதிச்சு தரேன். எனக்கு என் இலக்கியாவை மட்டும் திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுங்க. இலக்கியா இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மட்டும் என் இலக்கியா கிடைக்காம போனா வேண்டாண்ண, கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். கௌதம், கௌதம், இலக்கியா, அண்ணி, இலக்கியா, அண்ணி வந்துட்டாங்க. இலக்கியா, கடவுளே, என் பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. இலக்கியா எப்படி இங்க வந்தா ஒன்னும் புரியலையே. கடவுளே, நல்ல வேளை இலக்கியா நீ வந்துட்ட, இல்லனா கௌதம் பைரவி என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது. இலக்கியா எங்க போன? இலக்கியா ஏன் இப்படி பண்ண? இவங்க சொன்னாங்கன்னு என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியா? யாரோ எதையோ சொல்லுவாங்க, உனக்கு எங்க போச்சு புத்தி? இல்லன்னா நான் சித்திரவன உனக்கு தெரியாதா? ஐயோ ஐயோ கௌதம், என்ன நீங்க? அதான் வந்துட்டேன்ல. இப்ப என்ன சொல்றீங்க? பணத்தை காட்டி எங்களை பிரிக்கலாம் நினைச்சீங்கல்ல, பாருங்க ஏன் இலக்கியா என்ன தேடி வந்துட்டான். இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்க மூஞ்ச எங்க தூக்கி வச்சுக்க போறீங்க? இது பணத்தால சேர்ந்த உறவு இல்ல. நீங்க ஈஸியா உங்க பணத்தால எங்களை பிரிக்கிறதுக்கு. எங்க உறவு அன்பால, பாசத்தால, காதலால சேர்ந்த உறவு. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் எங்களை பிரிக்கவும் முடியாது, எப்பவும் பிரியவும் மாட்டோம். நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரியா அழகிய காமிச்சாலும் அவங்கெல்லாம் என் இலக்கியாங்கிற தேவதைக்கு முன்னால கால் தூசி கூட ஆக முடியாது. நீங்க கொடுக்கிற ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆடம்பரமே இல்லாத இந்த வாழ்க்கையே எனக்கு போதும். ஏண்டி, காசை கொடுங்க, நான் கௌதம விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு இப்படி பேச்சு மாறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? காரியத்துக்காக என்ன நம்ப வச்சு ராஜசேகர் கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லிட்டு நீ நைஸா வந்து கௌதம் கிட்ட ஒட்டிக்கிட்ட. நீ எல்லாம் என்னடி பொறப்பு? இங்க பாருங்க. ஷட் அப். நீ பேசாத. நடந்தது எதையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கௌதம் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஓ, பிளான் பண்ணி எனக்கும் கௌதம்க்கும் சண்டை வர வைக்கிறல்ல? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நான் சத்தியம் பண்ணது நிஜம். கௌதம் நல்லா இருக்கணும்னு அவரை விட்டு பிரிய நினைச்சதும் நிஜம். ஆனா ஸ்கூலுக்கு போன கௌதம்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கௌதம் உங்களை கோபமா பாக்குறதுக்கு வராருன்னு எனக்கு தகவல் வந்தது. உங்களுக்கு இவரால எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுன்னு தான் நான் ஓடி வந்தேன். இதை என்ன நம்ப சொல்றியா? என் பிள்ளையால எனக்கு ஆபத்து வருமா? என் கௌதம்க்கு ஆபத்தே நீதாண்டி. நீங்க காசை கொடுங்க, நான் வேலையை விட்டு இடத்த காலி பண்றேன்னு சொல்லிட்டு கைய நீட்டி பொய்யா சத்தியம் பண்ணிருக்கேன். நீ எல்லாம் எதுக்குமே அஞ்சறவ கிடையாது.
இந்த இலக்கியா கொடுத்த சத்தியத்தை எப்பவுமே மீற மாட்டா. ஆனா நான் சொல்லாம கௌதமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நியாயமா நடந்துகிட்ட என்ன அந்த சத்தியம் எதுவுமே பண்ணாது. அது எல்லாத்தையும் விட உங்க புள்ள கௌதமையும் மருமகளான என்னையும் பிரிக்க நினைக்கிற கேடுகெட்ட எண்ணம் இருக்கிற உங்களோட சத்தியத்தை அந்த கடவுளை ஏத்துக்க மாட்டாரு. ஏய், ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு குழந்தை இல்லைங்கிற பொறாமையில மெடிசனை மாத்தி கொடுத்து ஏன் குழந்தைய அழிக்க பார்த்தல? இப்ப மட்டும் வேணும்னே பொய் சத்தியம் பண்ணி ஆண்டியை ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஏய், நீ வாய திறந்த தொலைச்சிருவன் தொலைச்சு. அஞ்சலி பேசாம இருக்க மாட்டியா? கார்த்திக், அஞ்சலி என் வாய கிளறி நீ மாட்டிக்காத. உன் குழந்தைய மட்டும் இல்ல, எந்த உயிரையும் எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் இறக்கம் இல்லாதவ கிடையாது. ஏய் நிறுத்து. என்ன இறக்கம் இல்லைங்கிற? என்னையும் கௌதமையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பாவத்தை எல்லாம் பண்றதுனால தாண்டி உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. என்ன கொழுப்பு இருந்தா பொய் சத்தியம் பண்ணிட்டு என்ன பணத்தையும் கொடுக்க வச்சுட்டு என் பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி வருவேன். இந்த பாருங்க, காரு பங்களா பணம் சொத்துன்னு குவிச்சு வச்சிருக்கிற உங்களோட மனசு ஏன் இவ்ளோ குப்பையா இருக்குன்னு பாத்தீங்களா? பிரியமா இருக்கிற எங்களை பிரிக்க பாக்குறீங்களே. இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட வளர்ந்தேன்னு நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, நான் யாரும் இல்லாதவன். என் கண்ணு முன்னாடி காசை தூக்கி போட்டா பொறுக்கிக்கிட்டு உங்க காலடியில கிடப்பேன்னு நினைச்சீங்களா? நீங்க அந்த தப்பு கணக்கு மட்டும் போடாதீங்க. இதுக்காகத்தான் நான் இந்த வீட்டை விட்டே போனேன். அன்னைக்கு என்ன ஆளை வச்சு கொல்ல பாத்தீங்க, இன்னைக்கு இலக்கியாவை பிரிச்சு என்ன கொல்ல பாக்குறீங்க. மூஞ்சில முடிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க காசை வச்சு பொழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நானும் இலக்கியாவும் சொந்தமா உழைச்சு முன்னேறுவோம். எங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவோம். அதுக்கு யார் தயவும் எங்களுக்கு தேவையில்ல. ஜானோ அண்ணா, நாங்க கிளம்புறோம். இலக்கியா, அம்மா போக வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. அண்ணா கௌதம் நில்லு. போகாத. அத்தை, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என்ன விட்டுட்டு போகாத. போகாத கௌதம், போகாத. இல்ல ஜானோ, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. இங்க மனுஷங்க வாழ முடியாது. நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இரு. நான் கிளம்புறேன். வா இலக்கியா. வேண்டாம்ப்பா, அம்மா சொல்றத கேப்பல நீ. இலக்கியா சொல்லுமா. ஏன்பா பைரவிக்காக அம்மாவை விட்டுட்டு போயிடுவியா? போகாத கௌதம், ப்ளீஸ். இலக்கியா சொல்லுமா. நான் என்ன பண்ண முடியும் அத்தை? அவரோட கோவம் நியாயமானது தானே. என்ன விடு ஜானு, நான் கிளம்புறேன். விடு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, உங்களை இங்க கூட்டிட்டு வரணும் தான் நானும் அம்மாவும் அவ்வளவு போராடுறோம். அந்த கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அண்ணா ப்ளீஸ், நான் எங்களோட இருங்க அண்ணா. டேய் கார்த்திக், உனக்கு சொன்னா புரியாது. என் இலக்கியாவை யாரு வெறுத்தாலும் எனக்கு அது பிடிக்காது. அப்படி வெறுக்கிறவங்க இடத்துல நான் இருக்க மாட்டேன். இலக்கியா, நீ போ. கௌதம், சொல்றத கேளுடா. நான் உனக்காக தாண்டா வாழறேன். உன்னை கெஞ்சி கேக்குறேன், நீ இங்கே இருடா ப்ளீஸ். என்னது, எனக்காக வாழ்றீங்களா? இப்போ அது இலக்கியாவை என்கிட்ட இருந்து பிரிக்கதான் நினைச்சீங்க. நாங்க மட்டும் இங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவளை கொன்னே போட்டுருவீங்க. ஐயோ அண்ணா, என் இலக்கியாவும் நானும் 100 வருஷம் வாழணும். வாழுவோம். வா இலக்கியா, போலாம். அண்ணா இருங்க. அண்ணா வா இலக்கியா. அண்ணா இருங்க, போகாதீங்க. கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவங்க கேட் வரைக்கும் போவாங்க, விட்ட ரோட்டுக்கே போவாங்க. வேண்டாம், நம்ம இங்கே நிப்போம்.
அண்ணா ப்ளீஸ் நில்லுங்க அண்ணி போகாத நில்லுங்க அண்ணி. கௌதம் ப்ளீஸ் போகாதம்மா போகாதீங்க என்ன ஏய், ப்ளீஸ் கார்த்திக், நான் தான் சொல்றேன்ல. கௌதம் வேணாம்ப்பா உள்ள போலாம் வா அண்ணா, வா உள்ள உள்ள வாங்க. போலாம் உள்ள போலாம் வா இல்ல கௌதம் ஜானு விடு. சாரி ஜானு, நான் இங்க இருந்தா தினம் செத்துக்கிட்டு இருப்பேன். நான் இங்க இருந்து செத்து போகிறத விட எங்கேயாவது வெளியில போய் நான் உயிரோட வாழ்ந்துக்கிறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். இலக்கியா வா போலாம். அண்ணா 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 இருங்கண்ணே அண்ணா வா இலக்கியா. சொல்லுடா. அண்ணா நில்லுங்கண்ணே நில்லு. கௌதம் போகாத. அண்ணி இலக்கியா சொல்லுமா. அண்ணா நில்லுங்கண்ணே கௌதம் இலக்கியா அத்தை கௌதம் கௌதம் அத்தை. பைரவி அம்மா அம்மா அத்தை பைரவி இப்ப சந்தோஷமா? வீட்டுக்கு வந்த என் பிள்ளைய இப்படி துரத்திட்டியே, இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா? கௌதம் திரும்ப வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நானும் கார்த்திக்கும் எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா? ஆனா நீ அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? ஆ? பாவம் கௌதம் சாயில் டெஸ்ட்ல ரிப்போர்ட் சாதகமா வரலன்னு மனசொடிஞ்சு போயிருக்கான். இப்ப நீ இப்படி பணத்தை வீசிட்டு அவனை இன்னும் காயப்படுத்துறியே. ஏன் பைரவி ஏன்? ஏற்கனவே ஒன்னால தானே அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போனான். அதுக்கே அவன் இன்னும் உன்னை மன்னிக்கல. இப்ப பணத்தை வீசினா அவன் உன்னை மன்னிச்சிருவானா? அப்படியே பல்ல காட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவானா? சொல்லு. கௌதம் ஏன் புள்ள, அவனுக்கு நான் உதவி செய்யாம யார் செய்வா? அதான் செஞ்சேன். கிழிச்ச உன்ன அவன் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதனால தானே பூமி பூஜைக்கு கூப்பிடல. ஆ? ஆ? பணத்தை கொடுத்தா அவன் உன்னை மதிச்சிருவானா? இத பாரு, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா நல்ல விதமா பண்ணு. அதை விட்டுட்டு கௌதம் இலக்கியாவை பிரிக்க பாக்குறியே. அவ என்ன உனக்கு பாவம் பண்ணா? ஆ? அண்ணி, அவ என் புள்ளைக்கு பொண்டாட்டியா வந்ததே பாவம். இலக்கியா கௌதம்க்கு துணையா இருக்க தகுதி இல்லாதவன். அவளை நான் துரத்தியே தீருவேன். வாய மூடு. இலக்கியா எனக்கு மருமகதா. எப்படி நீ அவளை துரத்துவ? ஆ? இலக்கியா மேல இருக்கிற கோபத்தினால என் புள்ள கௌதமோட வாழ்க்கையை நாசம் பண்றியே நீ. அண்ணனும் அண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா கோவம் தணிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்கன்னு கனவு கண்டோம். அதுக்காக தான் சொத்தையே கொடுக்க நினைச்சேன். அதுல போய் மண்ணலி போட்டுட்டீங்களே. கார்த்திக், என்ன கார்த்திக் இது? உங்க அண்ணன் இங்க வரணுங்கிறதுக்காக ஆண்டி இவ்ளோ செய்றாங்க, அவங்கள போய் குறை சொல்றீங்க? அண்ணன் இங்க வந்தா போதுமா? அப்ப அண்ணி வேண்டாமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு அண்ணியை பிடிக்கலன்னு விரட்டி விடுற அத்தை, நாளைக்கு உன்னை பிடிக்கலன்னு உன்னையும் விரட்டி விடுவாங்க. போயிடுவே நீ? ஆ? சொல்லு. என் பைரவி, உனக்கு முதல்ல இருந்தே இலக்கியாவை பிடிக்காது. ஆனா அந்த ஆண்டவன் கௌதமுக்கு இலக்கியாதான்னு எழுதி வச்சிட்டான். அதை ஏத்துக்கிறத விட்டுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் மேல பகை பாராட்டிட்டு இருக்கியே. நீ பண்றது முட்டாள்தனம்னு உனக்கே புரியலையா? அண்ணி, ஓஹோ, இப்படி எல்லாம் நான் பேசினேன்னா உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருமே. ஆ? என் பைரவி, கௌதம்க்கு உயிர் வாழ்க்கை எல்லாம் இலக்கியாதான்னு உனக்கு தெரியாதா? இலக்கியாவை நீ அசைச்சேன்னா கௌதம் ஆடி போயிடுவான். ஆனா இப்ப நீ பண்ணிருக்கிற வேலைனால கௌதமும் இலக்கியாவும் நிரந்தரமா இந்த வீட்டுக்கே வர மாட்டாங்க. ஏன் பைரவி, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உத்தமையா இருக்கிற ஒரு குடும்பம் எப்படின்னு உனக்கு தெரியுமா? பிள்ளைங்களை எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? முன்ன பின்ன ஒரு குழந்தை பெத்தாதானே உனக்கு தெரியும். என்ன அண்ணி?
வாய் ரொம்ப நீளுது. கௌதம், நீங்க மட்டும் என்ன 10 மாசம் சுமந்து பெத்தீங்களா? அய்யோ, உங்களுக்கும் எனக்கும் கௌதம் ஒரே மாதிரி தான். நீங்க அன்பை காட்டி வளர்த்தீங்க, நான் அன்போட அருவியும் கொடுத்து வளர்த்திருக்கேன். ஆனா இப்ப அவன் இலக்கியாவால அறிவு கெட்ட அலையறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியல. நான் கஷ்டப்பட்டு கோபுரம் மாதிரி வளர்த்து விட்ட என் கௌதம் இப்ப குப்பையில கிடக்கிறத என்னால ஜீரணிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இலக்கியா. நான் அவளை விரட்ட நினைச்சது சரிதான், அதுக்காக பணத்தை கொடுத்ததும் சரிதான். ஆனா உங்க மருமக இருக்காளே, சரியான கேடி. என்கிட்ட சரி கௌதம விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வேற விதமா பேசி ஏமாத்திருக்கா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை துரத்திட்டு என் பிள்ளைய நான் காப்பாத்தியே தீருவேன். சொல்றது புரிஞ்சுக்காம. ஐயோ கடவுளே, என் புள்ளைய விட்டுட்டு போயிட்டான். என்னப்பா இது? வருத்தப்படாதீங்க. அப்படி போடு, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அடடடடா, சூப்பர். கௌதம், எனக்கு உங்க மன வேதனை புரியுது. ஆனா பைரவி மேடத்தை இப்பதானா நீங்க இப்படி பாக்குறீங்க? அவங்க எப்பவுமே இந்த மாதிரி தானே. சரி கௌதம், கோவப்படாதீங்க. நான் கோவப்படுறது அவங்க மேல இல்ல, உன் மேலதான். கௌதம், அது வந்து பாரு, என்கிட்ட யாரும் பேச வேணாம். கௌதம், கௌதம். சாமி, என் பொண்டாட்டி மரத்தோட தியாகத்தை பாத்தீங்களா? எனக்காக தாலியவே இழக்க துணிச்சிட்டாங்க பாத்தீங்களா? மேடம் என்ன பிரிஞ்சுட்டா அப்படியே என் வாழ்க்கையில பாலாரும் தேனாரும் ஓடுமாமா. நான் சந்தோஷ கடல நீந்து வேணாமா? இத்தனை நாளா இலக்கிய மேடத்தோட வாழ்ந்து நான் ஒண்ணு இல்லாதவன் ஆயிட்டானா. அதனால என்ன தாய் வீட்டுல கொண்டு போய் விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். இது மாதிரி ஒரு தியாகத்தை எந்த மனைவியாவது பண்ணுவாங்களா? சொல்லுங்க சாமி, பண்ணுவாங்களா? கௌதம், கௌதம், எதுக்கு இப்போ கண் கலங்குறீங்க? விடு. கௌதம், கௌதம், கௌதம். ஏன் இலக்கியா, நீ எப்படி என்ன விட்டு போக துணிஞ்ச? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் இப்படி செஞ்ச? உங்க நல்லதுக்கு தான் செஞ்சேன் கௌதம். நீ இல்லாம நான் தவிக்கிறது நல்லதா? இல்ல கௌதம், நீங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ் பாதியிலே நிக்குது. சாயில் டெஸ்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நீங்க சிரமப்படுறத என்னால தாங்கிக்க முடியல கௌதம். நீங்க தோக்க கூடாது, ஜெயிக்கணும். அதனாலதான் பைரவி மேடமோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஜெயிக்கிறதா முக்கியமா? அம்மா, நீ இல்லாம ஜெயிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜெயிக்க போராடுறதே உனக்காகத்தான். நீயே போயிட்டா என்னோட வெற்றியை யாருக்கிட்ட சொல்லி நான் சந்தோஷப்படுவேன்? சொல்லி இலக்கியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.